ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன் வந்துருச்சு. வத்தல், வடகம், ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ செய்யறதுக்கு ரைட் டைம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கும் போது நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் மோரோவர் நம்ம வீட்லேயே செய்யும்போது இது க்ளீனாக ஹைஜீனிக்காக எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நாம் லெமன் பிக்கிள் வீட்லேயே எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நான் 1/2 kg லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு வாட்டி நல்லா துணிலையும் இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா லெமனை இந்த மாதிரி ஒரு லெமனையும் 8 பீஸுலேருந்து 10 பீஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதில் இருக்க சீட்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. சீட்ஸோடு சேர்த்து செய்யும்போது நமக்கு ஒரு கசப்பு தன்மை வரும் பிக்கிளில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக சீட்ஸையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எல்லா லெமனையும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிக்கிள் செய்யறதா இருந்தாலும் அதை கிளாஸ்வேர் இல்லைனா செராமிக் வேரில் செய்யறதும் ஸ்டோர் பண்ணுறதும் நம்ம செய்யறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை பிளாஸ்டிக்கில் செய்யும்போது நமக்கு அதில் ரஸ்ட் ஏற்படும். அண்ட் ஷெல்ஃப் லைஃப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்காது. இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் இல்லைனா செராமிக் ஜார்ஸில் நம்ம வைக்கும்போது நமக்கு ஷெல்ஃப் லைஃப்பும் எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு ஊறுகாய் ரொம்ப நாள் வரும். ஸோ அது கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஊறுகாய்க்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். லெமனில் 90 கிராம்ஸ் மெஷர் பண்ணி ராக் சால்ட் நான் சேர்க்குறேன். எந்த ஊறுகாய்க்குமே கொஞ்சம் உப்பு கூட இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ ஒரு ட்ரையான ஸ்பூன் இல்லைனா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட்டு போட்டோ இல்லை துணி போட்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சன்லைட்டில் இன்றைக்கி நான் வைக்கிறேன். சன்லைட் இல்லாதவங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக ஒரு வாட்டி நல்லா குலுக்கி விடுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஃபோர்க் வச்சு கலந்து கொடுங்க. இந்த சால்ட்டு நல்லா கரைஞ்சி வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 2 days கிட்ட ஆகும். ஸோ 2 days கழித்து பார்க்கலாம். இது 2 days கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சால்ட்டு ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு. அண்ட் லெமனோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. சன்லைட்டில் வைக்கும்போது அந்த சால்ட் எல்லாமே நல்லா கரைஞ்சி கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது இன்னொரு 2 days போல் நான் சன்லைட்டில் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 4th day ஈவினிங். ஸோ அந்த லெமன் பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி சால்ட்டு ஊறி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா ஓரளவுக்கு முஷியாக ஆகிருக்கு. ஸோ இன்னொரு 2 days நம்ம சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டே 6 ஈவினிங். அந்த ஜூஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா குறைஞ்சி ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்கின் லெமனும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக முஷியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பிளெயின் சில்லி பவுடர் நான் 15 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். டீஸ்பூனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இது மீடியம் ஹாட் அந்த அளவுக்கு தான் நான் அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 100 ml நல்லெண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு தாளிக்கிறதுக்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி. வெந்தயத்தை லேசாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் 10 கிராம் அளவுக்கு மஸ்டர்ட் பவுடர். இது 4 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இதை
மிக்சியில் வந்து போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ட்ரையான பேன் இல்லைனா கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 100 ml நல்லெண்ணெய் அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடுகு, அதையும் இப்போ சேர்த்துடுவோம். இது டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு கணக்கு வரும். அண்ட் அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இந்த ஆயில் வந்த உடனே ஊறுகாயில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊறுகாய் ரெடி. இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா லூக் வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம லெமனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஸ்பைஸு எல்லாமே ஊறி அதோட அந்த ப்ராப்பர் டேஸ்ட்டு ஊறுகாவோட அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்காவது இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து நமக்கு ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு க்ளீனான கிளாஸ் இல்லைனா செராமிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.